தவிக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க சதி நடந்ததாக கூறப்படும் வழக்கு தற்பொழுது தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோரின் பெயர் வெளிவந்ததும் விவகாரம் இன்னும் சூடு பிடித்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவிடம் பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில்தான் இந்த வழக்கில் போலீசார் தீவிரமாக களமிறங்கினர். அந்த புகாரை தொடர்ந்து 8 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த தகவல்களின் அடிப்படையில் இந்த வழக்கின் பின்னணியில் இன்னும் பெரிய அரசியல் தொடர்புகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முக்கியமாக பேசப்படுவது என்னவென்றால், தவிக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்காக மிகப்பெரிய தொகை பேசப்பட்டதாக கூறப்படுவதுதான். ஆரம்பத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக புகார் எழுந்தது. அதன் பின்னர் மொத்தமாக 180 கோடி ரூபாய் வரை செலவழித்து சில சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வர சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த பேரமெல்லாம் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் கூறியதன் பேரில்தான் நடத்தப்பட்டது என்று போலீசாரிடம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் இந்த வழக்கு சாதாரண பேரம் பேச்சு குற்றச்சாட்டு என்ற அளவை தாண்டி ஆட்சியை குலைக்கும் அரசியல் சதியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோருக்கு திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பி இன்று காலை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். அந்த சம்மன் கரூரில் உள்ள அவர்களது பூர்வீக வீட்டில் பெற்றோரிடம் நேரடியாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் இன்று அவர்கள் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இருவரும் ஆஜராகவில்லை. இதன் மூலம் இந்த வழக்கில் இன்னும் பெரிய பதற்றம் உருவாகியுள்ளது. ஏனெனில் விசாரணைக்கு வராமல் தவிர்ப்பது அவர்கள் மீது போலீசாரின் சந்தேகத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. இதையடுத்து போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். மீண்டும் 2வது முறையாக சம்மன் அனுப்பவும் அதற்கும் ஆஜராகாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் பிடியாணை பெற்று கைது நடவடிக்கைக்கு செல்லவும் திட்டமிட்டுள்ளனர். அதோடு செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் வெளிநாடு தப்பிச் செல்லக்கூடாது என்பதற்காக நாட்டின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்த வழக்கு வெறும் அரசியல் குற்றச்சாட்டு மட்டுமல்ல, சட்ட ரீதியாகவும் மிகவும் தீவிரமான கட்டத்துக்குள் கொண்டு சென்றிருக்கிறது என்பது தெளிவாகிறது. அரசியல் பின்னணி, பணப்பரிமாற்றம், இந்த பேரத்தின் பின்னால் இருந்த முக்கிய நபர்கள் யார் என்ற கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், முதலமைச்சர் விஜய் விரைவில் கரூர் மாவட்டத்திற்கு வர இருக்கிறார் என்ற சூழ்நிலையில்தான் இந்த பரபரப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. அதற்கு முன்பாகவே இந்த வழக்கில் பெரிய திருப்பங்கள் வரலாம் என்ற பேச்சு அரசியல் வட்டாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலங்கள் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் முக்கிய நபர்கள், அவர்களை ஆஜர்படுத்த போலீசார் எடுத்து வரும் நடவடிக்கைகள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த வழக்கை தமிழக அரசியலில் மிக முக்கியமான விவகாரமாக மாற்றி இருக்கின்றன. இது ஒரு சாதாரண போலீஸ் விசாரணை அல்ல. ஆட்சியை அசைக்க முயன்ற அரசியல் சதி திட்டமா அல்லது எதிர்க்கட்சியை குறிவைத்து நடத்தப்படும் அரசியல் நடவடிக்கையா என்ற கேள்வியும் இதன் பின்னணியில் எழுந்து கொண்டே இருக்கிறது.